பாகிஸ்தானுக்கு பயணம் செய்திருந்த UAE அதிபர் அந்நாட்டு தலைநகருக்கு செல்ல மறுத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அபுதாபியின் ஆட்சியாளரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபருமான ஷேக் முகமது சயீத் அல் நஹ்யான் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி அரசு முறை பயணமாக பாகிஸ்தான் சென்றிருந்தார். பொதுவாக ஒரு நாட்டுக்கு பிற நாட்டின் அதிபர் வருகை தந்தால் அவர்களை அந்த நாட்டின் அதிபரே விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்பார். ஆனால் UAE அதிபர் ஷேக் முகமதுவை வரவேற்க பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி விமான நிலையத்திற்கு செல்லவில்லை. மாறாக பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் துணை பிரதமர் இஷாக் டார் ஆகியோர் அவரை வரவேற்றனர். இந்த சந்திப்பின் மூலம் அமீரகத்திடமிருந்து சுமார் 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த பயணத்தின் போது UAE அதிபர் பாகிஸ்தான் தலைநகருக்கு செல்ல மறுத்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் டார் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமீரக அதிபர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு பயணிக்கவில்லை என்றும் அதிபர் மாளிகைக்கோ அல்லது பிரதமர் மாளிகைக்கோ செல்லவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே செல்ல UAE அதிபர் மறுத்ததாக செய்திகள் வெளியாகின. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இம்ரான் கானின் ஆதரவாளர்கள் இஸ்லாமாபாத்தை நோக்கி பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாகவே தலைநகர் முழுவதும் கண்டெய்னர்கள் வைக்கப்பட்டு சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இத்தகைய உள்நாட்டு அரசியல் கலவரங்கள் நிலவும் சூழலில் ஒரு நாட்டின் பிரதமர் அங்கு செல்வது பாதுகாப்பானது அல்ல என அமீரக பாதுகாப்புத்துறை கருதியதாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு நாட்டின் தலைநகருக்கு மற்றொரு நாட்டின் தலைவர் செல்ல மறுப்பது என்பது அந்த நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை உலக நாடுகளுக்கு காட்டும் ஒரு குறியீடாக பார்க்கப்படுகிறது. இது பாகிஸ்தானின் சர்வதேச நற்பெயருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.